வணக்கம். இது உங்க அஸ்வின் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டான்சன் எக்ஸாம்க்கான அப்ளைங் டேட் உங்களுக்கு நெருங்கிட்டு இருக்குங்க. அப்படின்னா டான்சன் ப்ரிப்பரேஷன் டேட் உங்களுக்கு நெருங்கிட்டு இருந்தா அர்த்தம். இந்த ஷார்ட் டைம்ல எப்படி இந்த டான்சன் கிராக் பண்ணணும்ன்றத இந்த வீடியோல பார்க்க போறோங்க. ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உடனே அப்புறம் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி டான்சனை ஷார்ட் டைம்ல நீங்க கிராக் பண்றது அதை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸாமை பத்தி எவ்வளவு தெரிஞ்சுக்கீங்களோ இல்லையோ அந்த எக்ஸாம் சிலபஸ் பத்தி அந்த எக்ஸாம் பேட்டர்னை பத்தி நீங்க ரொம்பவே தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு 5 டாபிக் இருக்கும். மொத்தம் குவான்டிட்டி ஆப்டிடியூட் இருக்கும், லாஜிக் ரீசனிங் இருக்கும், அனாலிசிஸ் ரீசனிங் இருக்கும், கிராமர் பார்ட் அண்ட் இங்கிலீஷ் பார்ட்ஸ் மொத்தம் 5 டாபிக் இருக்குங்க. இந்த 5 டாபிக்குமே வெயிட்டேஜ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். உங்களுக்கு எதிர நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு டெடிகேட்டடா ப்ரிப்பரேஷன் பண்றதை விட நீங்க எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கலா எவ்வளவு ஃபோக்கஸ்டா நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க வராத டாபிக்கை ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி அதை டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கான டான்சன் ஸ்கோர் ரொம்பவே கம்மியாயிருங்க. நீங்க உங்களுக்கு எந்த டாபிக் ரொம்ப வருமோ அதை வெளில ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சைடு தள்ளி வச்சுட்டு எந்த டாபிக் வராதோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்றது கொஞ்சம் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஸ்கோரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. தேர்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான் கண்டிப்பாக வேணுங்க. என்ன மாதிரி நீங்கள் படிக்க போகிறீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் படிக்க போகிறீங்க, என்னென்ன டாப்பிக்காக வச்சு நீங்கள் படிக்க போகிறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் கோலை செட் பண்ணி டாபிக் வைஸ் கவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்குங்க. தேர்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஆமாம், இப்போ நான் படிக்கிறத பற்றி சொல்லிட்டோம். இப்போ எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த ஆத்தர்ஸ்லாம் கவர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரைமரி RS அகர்வால் நீங்கள் டேரக்டாக கவர் பண்ணிக்கோங்க. செகண்ட் டாபிக் அருண் சர்மான்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட ஆத்தர்ஸ் சிலபஸ் எல்லாமே கொஞ்சம் கவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாங்க. அடுத்து நிறைய மாக் டெஸ்ட்ஸ் இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கம்பல்சரியாக நீங்கள் செக் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் என்ன லெவலில் இருக்கின்ற உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர், மாக் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபோக்கஸ்டாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் உட்காருங்க. 1 hour இருந்தாலும் 1 hour நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் வீக்கர் செஷன். இப்போ எதுனா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களோ அதெல்லாம் தள்ளி வச்சு எது உங்களுக்கு வராமல் வீக்காக இருக்கோ அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கோர்ஸ் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸ்ட்ராங்காக தெரிய டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் சிலபஸ்லாம் கவர் பண்ணி முடிச்சுட்டு வீக்கஸ்ட் டாபிக்ஸ் கொஞ்சம் ரெகுலராக ப்ராக்டிஸ் எடுத்து கொஞ்சம் எஃபிஷியண்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா வீக்கஸ்ட் டாபிக் வச்சும் நீங்கள் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், இதில் வர டான்சன் அப்ளிகேஷன், டே டு டே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங், இந்த கோச்சிங் மிஷின் கொடுக்குற மாக் டெஸ்ட்ஸ், ப்ராக்டிஸ் வீடியோ டியூட்டோரியல்ஸ், லெக்சரல்ஸ் இதை கொஞ்சம் கவர் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் ரொம்ப 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 முக்கியங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுறது இந்த ரிவிஷனில் தாங்க அடங்கியிருக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் ஈஸியான டாபிக் எல்லாமே ஸ்ட்ராங்காக கவர் பண்ணி வச்சுருப்பீங்க, ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க. வீக்கான டாபிக் எல்லாமே ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு அந்த வீக்கர் டாபிக் தான் ரொம்ப ஞாபகத்துக்கு வரும். வீக்கர் டாபிக்கே ஃபஸ்ட் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டைம் எஃபிஷியன்ட்டியும் உங்களோட ஸ்கோர் எஃபிஷியன்ட்டியும் ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் பண்ணிடுங்க. அதனால் ரிவிஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுங்க. அட் த சேம் டைம் எவ்வளோ குயிக்காக ரேப் அவுட் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக ரேப் அவுட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கான ஸ்கோர்ஸும் உங்களுக்கான சிலபஸும் நீங்கள் ஈஸியாக கவர் பண்ண முடியுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்ஸை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைமுக்கு ஸ்லீப் எடுத்து டைமுக்கு வீடியோஸ்லாம் பார்த்து ஸ்டடியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் மைண்டோட இருந்தீங்க அப்படின்னா உங்கள் இந்த ஆப்டிடியூட்ஸ், இந்த லாஜிக்கல் ரீசனிங்லாம் நீங்கள் ஈஸியாகவே கிராக் பண்ணிடலாங்க. இதெல்லாம் தாண்டி ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணுங்க. அட் த சேம் டைம் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக சிலபஸ் அப்ரோச் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணீங்க, ஆன்சர்ஸ் எவ்வளோ குயிக்காக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, எவ்வளோ ஸ்பீட் அண்ட் அக்யூரசியில் உங்களோட ப்ராக்டிஸ் செஷன் இருக்கோ அதை பொறுத்து தாங்க இருக்குது. மற்றபடி நம்ம டான்சன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வீடியோலையோ நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டான்சன் மெட்டீரியல்ஸ் தேவைங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துட்டு அதை காண்டாக்ட் பண்ணுங்க. ஞாபகமாக சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.